பக்கத்தில் வந்து தம்பி ஒரு தலைவரல் எடுத்துருப்பார். இப்போ பாருங்கள் எடு, இது பிளானு ஆச்சா. இப்போ அவர் வந்து இது இன்டென்ஷனலாக கட்டுறாரு, கவனிங்க. இது பிளான், அடுத்து அடிப்படு. இதுதான் அன்இன்டென்ஷனல், கவனிங்க. பாருங்கள், அப்படியே போடு, அப்படியே போடு. அப்படியே எடு, அப்படியே எடு. அந்த ரெண்டாவது இறங்குது பாருங்க, இங்கே பாருங்க. இதுதான் அந்த வால் இறுதி பகுதியில் பண்ணுது இல்லைங்களா, அந்த வேலை இது. ஃபஸ்ட்டு என் கம்பை வந்து விலக்கி விடுறாரு, ஒரு இயலாத கோணத்துக்கு கொண்டு போயிட்டு தலைக்கு பின்னாடி எடு, அப்படி இறக்குறாரு. ஓகே. அப்போ நான் வந்து கவனமாக இல்லைன்னா இந்த அடி எனக்கு உள்ளே இறங்கும். நான் கவனமாக இருந்தாலுமே அவர் நினச்சா என்ன அடிக்க முடியும். கவனிங்க, அப்படியே ஸ்லைட் பண்ணு, கம்பை ஸ்லைட் பண்ணு, கைக்கு நேரம் ஸ்லைட் பண்ணு, அப்படியே இறக்கு. உங்களுக்கு புரியுது இல்லைங்களா? ஸோ இது ஒன்று. ரெண்டாவது, அந்த கால்கட்டில் நின்று இறங்கி போ, கால்கட்டில் இறங்கி போய் உள்ள முடியும். இங்கே பாருங்க, இந்த அடி கவனிங்க, திரும்ப அடி கவனிங்க. இதை நான் கட்டிட்டேன், அடுத்தது கவனிங்க, அவர் திரும்ப மடிக்கிறார். இந்த மடிக்கிறதா அவர் நான்றதுனால பார்த்துட்டு இங்கே கம்புக்கு நேராக இறக்குறாரு. இதை என் கைக்கு நேராக இறக்க முடியும், ஸ்லோவாக இறக்கிட்டாரு. கூட அவ்வளோதான். கம்பு வர்ற கம்பை விளக்கிட்டு, இல்லை கம்பு வருது, அதை விளக்கிடுறாரு. அடுத்து என்ன செய்கிறாரு பாருங்க, நேராக கையில் போட்டு உள்ளே மடக்காரு. இதில் நீங்கள் பாடத்தில் பார்க்கும்போது இது சண்டை மாதிரியே தெரிஞ்சிருக்காரு. சரிங்க, தனியாக பண்ணுங்க. கால் கட்டில் இருந்தோம், கால் கட்டில் இருக்கு. அது ரெண்டாவதாக பண்ணது பார்த்தீங்களா, அடி மாதிரியே இருந்திருக்காது. ரைட். ஸோ போதும். இந்த பாடத்துலேயே இது பல இடங்களில் இது வருது. இதுக்கு முன்னாடி உள்ள பாடங்களையும் பல இடங்களில் இதை நீங்கள் பார்க்கலாம். நான் இது இறுதி பாடங்கிறதுனால சரி ஓகே இதை சொல்லிடலாம் அப்படின்னு நினச்சேன்.